அது மெயின் தேர்தல் இடைத்தேர்தல் சொல்றேன். இல்ல மெயின் தேர்தலே வச்சுக்கோங்க, அங்க கூட அவ்வளவு மோசமா போச்சு இல்ல. ஆமா ஆமா. இப்ப ஜெயிக்கிற காங்கிரஸ் அப்ப ஜெயிக்கலங்கிற, அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிச்சுங்கிற. அது 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 மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் சார் முடிவு. நீங்க இங்க வாங்க, இப்ப இங்க தமாஷ் மகாராஷ்டிரா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பதட்டம் பூரா காங்கிரஸுக்கோ மத்தவங்களுக்கோ கிடையாது, ஷிண்டேக்கு தான் பதட்டம். இப்போ ஷிண்டே என்ன வேலை பண்ணிட்டு வந்தாரோ அதுதான் இப்ப தாக்கரே பண்ணது. அவரு ஸ்டாப் பண்ணிட்டு வந்தாரு. இப்ப பிஜேபி முடிவெடுக்கணும் அவரை கண்டினியூ பண்றதா இல்லையான்னு. ஆகவே கண்டினியூ பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏக்நாத் ஷிண்டேக்கு வாய்ப்புகளே கிடையாது, ரொம்ப குறைவான வாய்ப்புகள். பட்னாவிஸ் தாங்க சிஎம், இவருக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க திரும்ப. ஏன்னா பட்னாவிஸ் சிஎம் வந்து துணை முதல்வர் ஆனாரு. இப்ப ஏக்நாத் ஷிண்டே வந்து துணை முதல்வர் ஆக்கிட்டு பட்னாவிஸ் வந்து முதல்வர் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஷிண்டே ஒத்துக்குவாரா எனக்கு தெரியல. சொல்லுங்க சார். இல்ல சார், நீங்க வந்து சிவசேனா உடைச்சி உத்தம் தாக்கரேக்கு துரோகம் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாரு. நாடறியும் அது ஒரு கட்சி. சரத்பவாருக்கு துரோகம் பண்ணி மோசம் பண்ணி தான் இங்க அஜித் பவார் உள்ள வந்தாரு, அது ஒரு கட்சி. ஆனா ரெண்டு கட்சியும் கூட்டணியில வச்சு பிஜேபி எங்க வந்து பயங்கரமா கொடியை தூக்கி நிறுத்தி ஆட்சியை பிடிக்குதுங்கிற நிலைப்பாடு, அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஆனா இங்க வந்து எல்லாத்தையுமே இழந்து, சின்னத்தை இழந்து, இருக்க சிம்பிள் போய், சின்னம் போய், கட்சியினுடைய பெயர் போய், எல்லாம் போய், காங்கிரஸோட கூட நின்ன சிவசேனா, யூபிடியும் என்சிபியும் சரத்பவாரும் என்ன நிலைமை ஆச்சுங்கிறதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. கர்ணன் சாதாரண ஒரு மகாராஷ்டிரா இல்ல நீங்க நினைக்கிறது. இந்த மகாராஷ்டிரா பல சரித்திரங்கள் கொண்டது, உங்களுக்கு தெரியும். சுல்தான்கள், சுல்தானியாக்கள் சொல்லுவான், அவெல்லாம் பிரிச்சு வச்சிருந்த இடத்த, அதுக்கு பின்னாடி அக்பர் ஜஹாங்கீர் எல்லாம் முடிஞ்சு மராட்டிய மன்னன் சிவாஜி வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒன்றிணைத்தார். அதுக்கு பின்னாடி கூர்ந்து கவனிச்சீங்கன்னா குஜராத் மகாராஷ்டிரா ரெண்டும் ஒன்னா இருந்தது. அடி பெரிய அந்த மாநிலம் பிரிவதற்காக ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான மேல செத்து போயிட்டாங்க, அதுவும் அங்கதான் நடந்தது. அதுக்கு பின்னாடி பிரியறப்ப பாம்பே எனக்கு வேணும்னு மகாராஷ்டிரா போராடி பாம்பே வாங்கின சரித்திரம். 1946 சம்யுக்த மகாராஷ்டிரா சமித்தின்னு ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா மக்கள் அவ்வளவு போராட்டங்களை நடத்தியது பார்த்தோம். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அங்கதான் தலித் மக்களுக்காக போராட்டம் நடத்தார். இதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சரத்பவார் சாதாரண அரசியல்வாதி அல்ல, அவர் வந்து கண்டினியூஸா 2-3 தடவையும் சிஎம்மா இருந்து எவ்வளவு அங்க சாதனைகளை பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு நேரத்திலையும் சின்ன வயசுலயே சிஎம் ஆனார். நீங்க வந்து சரத்பவார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், அவருக்கு பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது. சரத்பவார் வந்து ஒரு பெரிய ஒரு டவரிங் பர்சனாலிட்டியா இருந்தாரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் லெவலுக்கு அவர் ஒரு காலத்துல இருந்தாரு. இருந்தாலும் இப்போ வந்து இந்த தேர்தலில் அவருடைய வியூகங்கள் வந்து ஓரளவு அவங்க கணிசமான வெற்றியை பெற்றிருக்காங்க. அஜித் பவார் கட்சியை விட அதிக வெற்றியை பெற்றிருக்காங்க. இருந்தாலும் அவர் இருக்க கூட்டணியே வந்து முன்னேற்றம் இல்லாம ஒரு பெரிய படுதோல்வியை காங்கிரஸ் சந்திச்சிருக்கு. என்ன காரணம்? இல்ல சரத்பவார் கையில தான் எல்லாம் இருந்தது. அவர் சின்னமும் இந்த கட்சியெல்லாம் ஒண்ணு மாறி போக போக அதுக்காக அவர் ஃபைட் பண்றதை விட்டார். அந்த போராட்டங்கள், அந்த வலிமை அவர் இடத்துல கம்மியானதா நான் பாக்குறேன். ஏன்னா எப்படிப்பட்ட சரத்பவார், சாதாரண சரத்பவார் அல்ல.